மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். எனக்கே தெரியும். நான் கோணலூர் ஏழுமலைன்னு ஒரு கூத்து கலைஞர் நான் பார்த்துக்கிறேன். புரிசை கண்ணப்ப தம்பிரான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூத்து வாத்தியாரை பார்த்துக்கிறேன். பெருங்கட்டூர் ராஜகோபால் அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெருங்கட்டூரில் ஒரு கூத்துவாதியார். அவங்க எல்லாருமே 4 அடி 5 அடி உயரமுள்ள சாதாரண லுங்கியோ அல்லது ஒரு அழுக்கு வேட்டியோ கட்டின கலைஞர்கள் தான். உள்ளே போய் அந்த களத்தில் நிற்கும்போது, ஆடு களத்தில் நிற்கும்போது அவங்க எல்லாருமே பிசாசு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய கலைஞர்களாக விஸ்வரூபம் வேணும் பார்த்துக்கிறேன். கதை சொல்லி முடிச்சுட்டு இவ்வளோ பேர் வந்து என்கிட்ட அதுக்கப்புறம் கை கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, அணைச்சி பிடிப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, எல்லாமே எனக்கு நடந்துக்குது. ஆனால் அதே மனநிலையிலே நான் 4-5 மணி நேரம் இருப்பேன். விடியறவரில் இருந்திருக்கேன். 2 பேக்கெட் 3 பேக்கெட் சிகரெட் பிடிச்சிருக்கேன். அதை என்னால் தீர்க்கவே முடியாது. அந்த கதையை ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் ஆச்சு. என்னென்னா, சுமித்ராவுக்கு காமம் மேலெழும்பும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை போய் குளிர்ந்த நீரில் குளித்து விட்டு வருவாளே, அதை எப்படி நீங்கள் மேடையில் விளக்குவீர்கள் அப்படின்னு அதை லெட்டர் ஆரம்பிச்சிருச்சு. சுமித்ரா வீட்டுக்கு எதிரில் வந்து ஒரு மர மில் இருக்கும். அந்த மரம் அறுக்கிற 2 தொழிலாளிங்க இருப்பாங்க. மரத்தை எடுத்து அந்த மிஷினுக்குள்ளே விடுவாங்களா, அப்போ ஷோல்டர் அப்படி புஜம் எழும்பும்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ காமம் வரும். வானவசப்படும்ல ஒரு இடம் இருக்கும். தமிழ்ச்செல்வம் கூட ஒரு மீட்டிங்கில் சொன்னார். ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு. அந்த பொண்ணு கர்த்தாவே மண்டிட்டு கர்த்தட்ட வேண்டும். நீங்கள் என்ன வேண்டிக்குங்க கடவுள்கிட்ட? நான் என்ன வேண்டிக்குவேன்? அந்த பொண்ணு என்னத்தம்மா வேண்டும்? கர்த்தாவே நான் மறைவிடமாய் குளிப்பதற்கு ஒரு இடம் தாருன்னு கேட்கும். குளிக்கிறது. கதை படித்து அதை சொல்லும்போது வந்து நீங்கள் அதே கதையை அப்படியே சொல்லுவதில்லை, வரைக்கும் சொல்ல மாட்டீங்க. உங்களோட அனுபவத்தோடு சேர்ந்து அது வேற ஒன்றா தான் வெளியே வருது. இந்த நடுவில் நீங்கள் அந்த கதையை படிக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் நடுவில் அந்த கதை உங்களுக்குள்ள என்ன பண்ணுது? ஆமாம், ஒரு பெரிய டிரான்ஸ்லேஷன் நடக்கும். அந்த மேடையில் போய் நான் நிற்கும்போது ஒரு கதையை சொல்லிக்கினே வரேன்னா, அந்த கதை மாதிரியான தொடர்பில் வேற எந்த கதைக்குது அப்படின்னு எனக்கு ஞாபகத்தில் வரும். ஒன்று, இப்போ நான் அழகிரி சாமியினுடைய திரிபுரம் சொல்கிறேன். ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சு ரோட்டில் கிடக்குது. அம்மாவும் மகளும் அதை போட்டி எடுக்கலாமா வேணாமான்னும் இந்த மாதிரியான தருணங்கள் வேறு எந்த கதைகளை நான் படிக்கும்போது எனக்கு கிடச்சிச்சு அப்படின்ற ஞாபகம் வரும். என் லைஃப்பில் அது எப்படி கிடச்சிச்சு, இப்படி ஒரு அனுபவம் என் லைஃப்பில் கிடச்சிதா, நான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நான் வெள்ளரிக்காவே எடுக்கிற சந்தர்ப்பம் இல்லை. ஒரு அம்மாவும் மகளும் தப்பு பண்ணிடலாமா அப்படின்னு தோன்ற தருணம் என் லைஃப்பில் நான் எங்கேயா இந்த 2 லிங்க்கும் எனக்கு சேர்ந்து வருது. அப்புறம் மறுபடியும் நான் சொல்கிறேன், இது எதுவுமே கான்சியஸ் கிடையாது, அன்கான்சியஸாக நடக்கிறது தான். எனக்கே தெரியும். நான் கோணலூர் ஏழுமலைன்னு ஒரு கூத்து கலைஞர் நான் பார்த்துக்கிறேன். புரிசை கண்ணப்ப தம்பிரான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூத்து வாத்தியாரை பார்த்துக்கிறேன். பெருங்கட்டூர் ராஜகோபால் அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பெருங்கட்டூரில் ஒரு கூத்துவாதியார். அவங்க எல்லாருமே 4 அடி 5 அடி உயரமுள்ள சாதாரண லுங்கியோ அல்லது ஒரு அழுக்கு வேட்டியோ கட்டின கலைஞர்கள் தான். உள்ளே போய் அந்த களத்தில் நிற்கும்போது, ஆடு களத்தில் நிற்கும்போது அவங்க எல்லாருமே பிசாசு பிடிச்ச ஒரு மிகப்பெரிய கலைஞர்களாக விஸ்வரூபம் எடுத்து பார்த்துக்கிறேன். சிவாஜியை வந்து பாலச்சந்திரன் சொல்லிக்காடு அப்படி எழுதியிருக்காரு. நான் இவங்களெலாம் நேரடியாக பார்த்துக்கிறேன். அது வரலாம் நம்ம கூட பீடி பிடிச்சின்னு பேசி நிற்பாங்க. இப்போ அவங்க சீன் வந்துடுச்சு, இவர் தர்மர், அவர் துரியோதனை, அவர் வந்து துச்சாதனா, அதுவாகவே மாறிடுவாங்க. அப்போ வந்து நீ ரணியவதம்னு ஒரு கதை இருக்குது சாக்கன் சாமி. இப்படி ஒரு கதை தான் அது. ஒருத்தன் வந்து இவன் ஒய்ஃப் கிட்ட தொடர்பில் இருக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். பை சந்தர்ப்பத்தில் அன்றைக்கி கூத்தில் அந்த ரணியவதத்தில் இவன் வந்து அவனை வதம் பண்ண வேண்டிய சீன் வரும். உண்மையிலே வதம் பண்ணி சாவிச்சிடுவான் அவனை. அது வந்து சீனில் வரும். இவன் என் பொண்டாட்டி கூட உனக்கு தொடர்பு இருந்துச்சுலம்மா, இன்னையோட எல்லோரும் வந்து நாடகம் தான் அவன் ரொம்ப தத்ரூபமாக பண்ணுறான்னு நினச்சோம். குடலை பிடிங்க எடுத்துருவான் வெளியே. அது அவ்வளோ உக்ரம், கலைக்கு தான் அந்த உக்ரம் உண்டு. நான் நிறைய தடவைகள் நான் கதை சொல்லும்போது அந்த உக்ரத்தை நான் அடையிறேன் அப்படின்னு பல நண்பர்கள் சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் கூட பரோட்டா சாப்பிட்டுருந்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம போய் அந்த மூலையில் டம் அடிச்சிருந்தோம், கதை சொல்லும்போது நீங்கள் வேற ஆளாக மாற்றிங்களா எங்கன்னு சொல்லுவாங்க. நான் குறிப்பாக வந்து ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன் கதை சொல்லும்போது, அப்புறம் ஜெயமோகனுடைய வெள்ளை யானை சொல்லும்போது, எஸ்ரா அவருடைய இடக்கை, ஜெயகாந்தனுடைய ஒரு பாரிஸுக்கு போய் சொல்லும்போது, இப்படி கதைகள் சொல்லும்போது வேற ஒரு ஆளாக அந்த 2 மணி நேரமும் நான் நிற்பேன். அப்போ என் எதிரில் யார் இருக்கிறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த கதைகள், கேரக்டர், அது சம்மந்தமான நிகழ்வுகள், அது சம்மந்தமான என் லைஃப், இது மட்டும்தான் எனக்கு வெளிப்படும்.
அது ஒரு தருணம். அது அப்படி ஒரு விஷயத்த நான் முதல்ல சொன்னல, கணக்கு கதையில் வந்து அந்த பழங்குடிக்காரனுக்கு வந்து அவனுடைய மாடன் கொடுத்து வச்சுக்கிறான். இவன் அவனை ஏமாத்தோடனே, ஐயோ சாமி மாடன் என்னை கை விட்டானே, என் கணக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரி, ஐயோ கடவுளே இயற்கை என்னை கை விட்டுச்சா, என்கிட்ட இருந்து இந்த கதை சொல்கிறது போயிடுமா அப்படின்னு நான் துடிக்கிற ஒரு நாள் கூட வரலாம். ஆனால் வராது. நான் வந்து அதுக்கு நான் லைவ்லேயே தான் இருப்பேன். பெரும் கலைஞர்கள் வந்து தன் வாழ்நாள் முழுக்க சுந்தரம் சாமிலாம் வந்து என்றைக்குமே லௌகீக கஷ்டத்திற்குள்ளே போய் மாட்டினதே கிடையாது. கடைசிலுமே அந்த ஆர்ட் மனநிலையிலே இருந்தாங்களே, அப்படி ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கதை சொல்லும்போது அந்த உக்கிரத்தை பற்றி சொன்னீங்க. ஆனால் இப்போ ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் ஏற்றுக்கிறாரு. ஆனால் நீங்கள் கதையை சொல்லும்போது பல்வேறு விதமான பாத்திரங்கள், பல்வேறு விதமான மனநிலை வந்து, ஸோ அது எல்லாம் சேர்ந்து உங்களை அந்த நேரத்தில் என்ன பண்ணுது? அதான் அது எல்லாமே காலி கொடுத்த வரோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியல. அப்படி ஒன்று இருக்குதா ஒரு பார்வையாளனோ ஒரு கதை கேட்குறவங்களோ யூடியூப்பில் கேட்குறவங்களோ உணர்ந்தாங்கன்னா, அது எனக்கு நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதனுடைய சாரம் இருக்குதுல்ல, எங்கள் அப்பா அம்மா, என்னுடைய நிலம், என்னுடைய வாசிப்பு, நான் சின்ன வயசில் பழகின படைப்பாளிகள், இவங்க எல்லாரும் எனக்கு கொடுத்துருக்கிற உரமாக அதை நான் எடுத்துக்கிறேன். அது மிகப்பெரிய வரம். நடிப்பை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு நடிகர் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு கூட அந்த பாத்திரத்தை வந்து வெளியே வர்றதுக்கு முடியாது, கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு கதையில் அந்த கதை சொல்லி முடிச்சுட்டு இவ்வளோ பேர் வந்து என்கிட்ட அதுக்கப்புறம் கை கொடுப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, அணைச்சி பிடிப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க, எல்லாமே எனக்கு நடந்துக்குது. ஆனால் அதே மனநிலையிலே நான் 4-5 மணி நேரம் இருப்பேன். விடியறவரில் இருந்திருக்கேன். 2 பேக்கெட் 3 பேக்கெட் சிகரெட் பிடிச்சிருக்கேன். அதை என்னால் தீர்க்கவே முடியாது. அது என்னென்னா உள்ள ஒரு பிசாசு உட்காந்துக்குது. அது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மேடையில் ஆட்டம் போட்டுருச்சு. இறங்கிடு, மலை ஏறிடு அப்படின்ற ரெக்வஸ்ட்டு தான். எதிரில் இருக்கிறவங்களுடைய கை கொடுக்கறது, கட்டி அணைக்கிறது, பாராட்டுறது எல்லாம். அந்த ரெக்வஸ்ட்டு பர்சனலாக என்கிட்டேங்குது. போதும் விட்டுரு நம்மளை அப்படின்ற இடம் இருக்குல்ல, அது மலை ஏறுற பேர்லாம் அதே மனநிலையில் நான் இருந்திருக்கேன். அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். அதெல்லாம் வந்து ஒரு கலைஞர்களுக்கு கிடைக்கிற ஒரு மகத்தான இடம் சார். எல்லாராலையும் அதை ஃபீல் பண்ண முடியாது. அப்புறம் வெளியே உட்காந்து அதுக்கெல்லாம் நியாயம் சொல்லின்னு இருப்பாங்க இந்த ஃபேஸ்புக் போராளிகள். அதெல்லாம் முடியாது. அது ஒரு நாள் கூட அவங்களால இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து வாழவே முடியாது. அந்த வகையில் வந்து நீங்கள் சொன்ன கதைகள்லேயே வந்து எப்போ அதிக நேரம் உங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? இதோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வீடு ஒரு உலகம் ஒரு மனிதன். அந்த கதைலாம் சொல்லி முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வேற ஒரு மனநிலையில் இருந்தேன். கல்பட்டா நாராயணுடைய சுமித்ரா வந்து பெங்களூரில் நிமான்ஸ்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுடைய அரங்கத்தில் நான் சொன்னேன். அந்த கதையை ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் இருந்துச்சு. என்னென்னா, சுமித்ரா கதையாக சொல்ல போகிறீங்க, சொல்லிட்டுங்களா நீங்கள் சுமித்ரா கதையை அப்படின்னு ஆரம்பிச்சு நான் அந்த லெட்டரையே வாசித்து காமிச்சேன் அந்த மேடையில். என்னென்னா, சுமித்ராவுக்கு காமம் மேலெழும்பும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை போய் குளிர்ந்த நீரில் குளித்து விட்டு வருவாளே, அதை எப்படி நீங்கள் மேடையில் விளக்குவீர்கள் அப்படின்னு அந்த லெட்டர் ஆரம்பிச்சிருந்துச்சு. சுமித்ரா வீட்டுக்கு எதிரில் வந்து ஒரு மர மில் இருக்கும். அந்த மரம் அறுக்கிற 2 தொழிலாளிங்க இருப்பாங்க. மரத்தை எடுத்து அந்த மிஷினுக்குள்ளே விடுவாங்களா, அப்போ ஷோல்டர் அப்படி புஜம் எழும்பும்ல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு காமம் வரும். இவளுக்கு அந்த காமத்தை அடக்க முடியாமல் போய் குளிச்சுட்டு வருவான். இந்த தருணம் இதில் இதை நீங்கள் கதை சொல்லும்போது சொல்லிவிட முடியுமா அப்படின்னு கேட்டுனாங்க. இந்த மாதிரி ஒரு 10 அபூர்வமான தருணங்களை அந்த நாவல்லேருந்து எடுத்து இதையெல்லாம் சொல்லிவிட முடியுமா? நீங்களே சுமித்ராவின் இந்த அந்தரங்கத்தை இப்படி பல பேர் முன்னிலையில் அவமானப்படுத்த விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டுனாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ரைட்டர், ஒரு ஸ்டோரி டெல்லர், இவங்கள விட முக்கியமான ஆள் இல்லையா அந்த கடிதத்தை எழுதின வாசகை இல்லையா? எவ்வளோ யோசித்துக்கிறாங்க. ஐயோ நம்ம சுமித்ராவை வந்து இப்படி ஒருத்தன் போய் பொது வெளியில் இதெல்லாம் சொல்லிட போகிறானே அப்படின்ற ஆதங்கம் இருக்குல்ல. ஆனால் அதை மீறி நான் அந்த கடிதத்தை வாசித்து காமிச்சிட்டு அந்த கதையை சொல்லி முடித்தேன். அன்னைக்கு விடிகிற வரலுமே அந்த பெங்களூரில் நான் ஒரு சுமித்ராவாகவே இருந்தேன். இப்படி ஒரு ஃபீலிங்கோடு நான் வந்து இருந்தேன். எனக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்குது. இந்த மையழி கரையோரம்னு ஒரு கதை இருக்குது, எம் முகுந்தனுடைய கதை. அதுக்கப்புறம் முகுந்தனுடைய சிறுகதைகள்லாம் நான் படித்து பார்த்தேன். எனக்கு எந்த கதைகளுமே இன்ஸ்பயர் ஆகலை. மையழி கரையோரத்தை வந்து அந்த மாஹி கடற்கரையில் வச்சு இதே மனநிலையில் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது. அது ஒன்றும் நிறைவேறாத ஆசை இல்லை. 2-3 தாட்டி அதுக்கான அட்டம்ப்ட் நடந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கொரோனா வந்துடுச்சு, அப்புறம் ஒரு தாட்டி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்டாக கூட அதை வந்து பண்ணி முடிச்சிடலான்னு தோணுது. ஏன்னா நான் அந்த மாஹி கடற்கரைக்கெல்லாம் போய் அந்த மையழி கரையோரம் கதையை முழுக்க அவங்க வெங்கலத்தால் உருக்கி சிற்பங்களாக வச்சுக்கிறாங்க அந்த கோட்டையில். அந்த கடற்கரையில் நின்று
அந்த கதையை அதே உக்கிரத்தோடு சொல்லி முடிக்கணுன்ற ஒரு பெரிய ஆசை. இப்போ முகுந்தனோட வேறு நாவல்கள்லாம் கூட இருக்கு, அதெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்காது. இல்லை, நான் இப்போ ஷைலஜா வந்து அவருடைய ஒரு சிறுகதை தொகுப்புக்காக நிறைய கதைகளை டிரான்ஸ்லேட் பண்ணேன். நான் அதெல்லாம் படித்தேன். அந்த தொகுப்பாகவே போட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் அவளே. நான் அவ்வளோ இப்போது காத்திரமாக இல்லை. படைப்பாளிக்கு எப்பயாவது ஒரு சமயத்தில் தானே டக்குன்னு ஒன்று நிகழும். ஒரு சாயாவனம் தான் சாகன் சாமி. விசாரணை கமிஷன்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கெலாம் சாகித்ய அகாடமி கட்சிச்சுன்றதுனாலே அது பெஸ்ட்டு நாவல் கிடையாது. ஒரே ஒரு சாயாவனம் தான். அந்த மாதிரி தான் ஒரு ரைட்டருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு வாய்க்கும். பிரபஞ்சனை கேட்டிங்கன்னா வானம் வசப்படும், மகாநதி, இது எல்லாமே ஒரு கலையை தொடுவதற்கான முயற்சியினுடைய உச்சம்தான். எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தான் அதில் அவங்க வந்து ஆர்ட்டை தொட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்போ நான் அது ஒரு கதையாக இப்போ நான் மகாநதி சொல்ல போகிறேன். வானவசப்படும்ல ஒரு இடம் இருக்கும். தமிழ்ச்செல்வம் கூட ஒரு மீட்டிங்கில் சொன்னார். ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு. அந்த பொண்ணு கர்த்தாவே மண்டிட்டு கர்த்தட்ட வேண்டும். நீங்கள் என்ன வேண்டிக்குங்க கடவுள்கிட்ட? நான் என்ன வேண்டிக்குவேன்? அந்த பொண்ணு என்னத்தம்மா வேண்டும்? கர்த்தாவே நான் மறைவிடமாய் குளிப்பதற்கு ஒரு இடம் தாருன்னு கேட்கும். குளிக்கிறது. ஏன்னா தென்னந்தட்டியில் உள்ள ஒரு இடத்துல தான் அந்த பொண்ணு குளிக்கும் டெய்லி. நான் குளிக்கும்போது இவ்வளோ பேர் நான் பார்க்குறான், நான் மறைவிடமாக குளிப்பதற்கு ஒரு இடம் தாரும் கர்த்தாவே அப்படின்னு வேண்ட இடங்குதில்ல. இப்போது நான் இந்த இடத்த கதை சொல்லும்போது சொன்னேன்னா, நான் அங்கேருந்து ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ நான் தென்னந்தட்டிகளுக்குள்ளே மறைவிடமாக குளிக்க முடியாமல் புழுங்கின பெண்களை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்க சொல்ல முடியும். அப்படி தான் ஒரு ஸ்டோரி டெல்லர் ட்ராவல் பண்ணும். அதை நான் அப்படி பண்ணுறேன், எல்லாருமே அப்படி தான் பண்ணுவேன்னு நான் சொல்லலை. நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் கதையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் என்ன சொன்னால், நீ வராது சார், இப்போ புஸ்தகம் படி சார். நான் கதையை விட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு வருவேன். எனக்கு அந்த என் பீரியடில் பார்த்த மறைமுகமாய் குளிப்பதற்கு நைட்டில் குளித்த எவ்வளோ பேரை நான் பார்த்துக்கிறேன் சார் என் லைஃப்பில். நான் இருக்கிற தெருவெல்லாம் நிறைய வீடுகளில் பெண் பிள்ளைகளை 8 மணி நைட்டு 9 மணிக்கு மேலே அம்மா வந்து லைனாக கூட்டின்னு போவாங்க. எங்கே கூட்டின்னு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் போகிறதுக்கு. வீட்டில் டாய்லெட் கிடையாது. ஏன்னா கிராமம் கிடையாது நான் இருக்கிற இடம், நகரம். நகரத்தில் பகல் நேரங்களில் டாய்லெட் இல்லாத ஒரு வீட்டில் 5-6 பெண் பிள்ளைகளை நீங்கள் எங்கே எட்டுமோ ஒதுங்க வைப்பீங்க? எவ்வளோ பெரிய இஷ்யூ இது. அந்த மாதிரியான இன்சிடெண்ட்லாம் நான் பார்த்ததெல்லாம் என் மைண்டில் இருக்குதுல்ல. அப்போ மறைமுகமாய் குளிப்பதற்கு ஒரு இடம் தாரும் கர்த்தாவே அப்படின்னு அந்த பொண்ணுடைய குரல் ஒலிக்கும் போது எனக்கு இதெல்லாம் விஷுவலாக வரும். இதெல்லாம் நான் சேர்த்து தான் சொல்லுவேன். இப்போ கதை சொன்ன பிறகு வந்து உங்களுக்கு எதிர்வினைகள் இருக்கும். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வந்து அதில் அந்த வகையில் உங்களை ரொம்ப நிகழ்ச்சி அடைச்சி வச்ச ஒரு நிகழ்ச்சின்னு அதை சொல்லுவீங்க? இப்போ சமீபத்தில் நான் ஒரு தொகுப்பு போட்டு அப்புறம் அது பல்வேறு காரணங்களாக வேணாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். அதில் பார்த்தா ஒரு 2000க்கு மேலே கடிதங்கள் வந்தது எனக்கு. எல்லாமே ஸ்டோரி டெல்லிங் பற்றி விதவிதமான கடிதங்கள் வந்தது. அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் படிக்க பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. இந்த ராம் தங்கம்னு ஒரு ரைட்டர், அவன் தான் எனக்கு சொன்னான். என்ன சொன்னான்னா, இப்படி ஒரு காலத்தில் ஒரு பீரியடில் உங்களுக்கு பின்னாடி சொல்லும்போது ஒருத்தன் ஸ்டோரி டெல்லிங் பண்ணியிருக்கான், ஒருத்தர் கதை சொல்லிக்கிறான், அவனுக்கு இவ்வளோ பேர் கடிதங்கள் எழுதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதிவு இருக்கட்டும், ஆனால் நீங்கள் கடிதங்களாக தொகுத்துருங்க. நாங்கள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அதை தொகுத்தாங்க. அப்புறம் அதை வந்து அதில் நிறைய புகழ்ந்து இருக்குது அப்படிலாம் விமர்சனங்கள் வந்துச்சா, சரி இது போட வேணாம் அப்படின்னு விட்டேன் நான் அந்த புத்தகமாக. ஆனால் அதுலேருந்து நான் கற்றுக்கினது என்னென்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவங்க எழுதின எக்ஸ்பீரியன்ஸ், ஐயோ அது வந்து ஒரு மகத்தான தருணமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லா வகையான அனுபவங்களையும் நான் அந்த கதை சொல்லலை பெற்றுட்டேன். ஒரு எழுத்தாளனால் பெற முடியாத அனுபவங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஸ்டோரி டெல்லிங்கில் நான் வந்து அடைஞ்சிட்டேன். இதுக்கு மேலே அதில் எனக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை. அவ்வளவு நிகழ்ச்சிகள், அவ்வளவு தற்கொலை தடுப்புகள், அவ்வளவு குடும்பம் பிரிஞ்சது வந்து ஒன்றா போனவங்க, அல்லது வேணாண்டா இவங்ககிட்ட இதுக்கு மேலே வாழ வேணாம் அப்படின்னு, இது எல்லா கதைகளையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து துபாய் போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு தம்பி வந்து என்னை பார்த்துக்கிறதுக்காக இருந்தான் கூடயே. ஒரு நைட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு அவனே ஒரு பெஸ்ட்டு ரைட்டர்னு, தெரிசே சிவா அவன் பேர். ஒரு கதை படித்து ஆடிட்டேன் நான். வந்தோடனே நான் வந்து வீட்டுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி அந்த கதையை சொல்லி யூடியூப்பில் போஸ்ட் பண்ண சொல்லிட்டு தான் போனேன். சடல சாந்தி அந்த கதை பேர். எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு வாரம் பொறுத்து சிவா என்னை கூப்பிட்டாள். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அவருடைய குரல். என்ன சிவான்னு கேட்டேன். அவன் சொன்னார், சார் 40 வருஷமாக உட்காராத எங்கள் அப்பாவை உட்கார வச்சிட்டிங்களே சார். எனக்கு புரியல. அப்போ அவர் சொன்னார், அவர் வந்து தர்சனாங்கோப் அப்படின்ற ஒரு ஊரில் நாகர்கோவில் பாத்தில் மகாதேவன் ஒரு பெரிய வைத்தியர் இருக்கிறார். அவர்கிட்ட இவங்க அப்பா வந்து கம்பவுண்டராக வேலை பார்க்குறாரு.
அவங்க அப்பா வந்து அன்னைக்கு மகாதேவன் சார் கூப்பிட்டு, உன் பையன் இருக்கானாப்பா கதை எழுதுவானா அவன் கேட்டுக்கிறார். ஆமாம் சார். பையன் பேர் என்னன்னு, சிவா சார். உட்காரு அப்படின்னுங்கிறார். 40 வருஷமாக மகாதேவன் சார் வந்து அவங்க அப்பா உட்கார சொன்னதில்லை. அன்றைக்கி தான் முதல் முறையாக உட்கார வச்சார். உட்கார வச்சு, உன் பையன் கதை எழுதுகிறான், அது பவா செல்வரை வந்து சொல்லிக்கிறாரு, நான் கேட்டேன், நீ கேட்டியா அப்படின்னு கேட்டுக்கிறார். இல்லை சார், கேளு அப்படின்னு கேட்க வச்சுக்கிறார். இப்போ துபாயிலேருந்து சிவா என்னை கூப்பிட்டு, 40 வருஷமாக எங்கள் அப்பா நின்று தான் சார் இருந்தார், ஒரு கதை எழுதுகிற பையனை வந்து நீங்கள் அந்த கதையை சொல்லி அவரை உட்கார வச்சிட்டிங்களே சார், இதை விடலாம் பெருசாக ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு என்ன வேணும்னு தெரியல எனக்கு. போதும்னு தோணும். அவ்வளோ பெரிய மனுஷனை, ஒரு எழுத்தாளனுடைய அப்பாவை உட்கார வைக்கிற இடத்துக்கு நம்ம ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சுன்னா, அது இந்த மாதிரி மகத்தான அனுபவங்கள் மட்டும் நான் வந்து ஒரு 100 சொல்ல முடியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு கதை எழுத்தாளரை சந்திச்சிருக்கீங்க வந்து, இந்த மாதிரி கதை கேட்டவங்க அவங்க சந்தித்த அனுபவங்களில் ஒரு நிகழ்ச்சி அடைய வச்ச சம்பவங்கள். தலைவாய், இந்த சந்திப்புகள் கதை கேட்டுட்டு வந்து சந்திச்சாங்கல்ல தலைவாய், அது வந்து 1 2 இல்லை தலைவாய், கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தில் ஆயிரக்கணக்கானவங்க பேர் இருக்காங்க அதில். அப்புறம் வெளிநாடுகள்லேருந்து என்னை மீட் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்திருக்காங்க. குறிப்பாக யூஎஸ்லேருந்து, வளைகுடா நாடுகள்லேருந்து, யூரோப் நாடுகள்லேருந்து, அப்படி என்னை சந்திக்கிறதுக்காக வந்த மனிதர்கள் மட்டும் இருக்காங்க. சுவிட்சர்லாந்துலேருந்து என்னுடைய கதையை கேட்டு ஆனந்தி சுரேஷ் அப்படின்னு ஒரு ரீடர் வந்து வம்சி பேரில் 2 ஏக்கர் நிலம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அது வந்து என் நிலம், அதனால நான் தைரியமாக சொல்கிறேன், என்றைக்கா இருந்தாலும் அதை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். ஆனால் அந்த எமோஷனல் மூமெண்ட்டை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் நான். அந்த மாதிரி என்னென்னமோ நடந்துக்குது. நான் 10 வருஷம் ஆச்சு ட்ரெஸ் வாங்கி. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே என்னுடைய வாசகர்கள், இது மாதிரி கதை கேட்டவங்க கொடுக்குறது தான். அதில் பெரிய மில் அதிபர்கள், மிகப்பெரிய சென்னை சில்க்ஸ் ஓனரு அதுலேருந்து இருக்காங்க. அப்புறம் 2 சட்டை கொடுத்தீங்க. கொடுத்தனா ரைட்டு. அப்புறம் ரிக்ஷா ஓட்டுறவங்க, இப்போ எல்லா தரப்பு ஆட்களும் இதுக்குள்ளே இருக்காங்க. டாக்ஸி ஓட்டுறவங்க அப்படி இருக்காங்க. இது வந்து இந்த காலத்தில் இவ்வளோ பெருமிதங்களை ஒரு எழுத்தாளனுக்கு அல்லது ஒரு கதை சொல்கிறவனுக்கு இந்த சமூகம் கொடுத்துருக்குதுன்றதே மிக மிக பெருமிதமான தருணம் தான். நன்றி.